உலகமெங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பெயர்கள் எப்படி அமைப்பது? மிக முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தையுடைய பிறவி எண், அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், இது எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாக கணிச்சு அதில் கிரக பலங்களெல்லாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து, மிக முக்கியமாக அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெயர்கள் அமைக்கணும். உதாரணமாக பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கூ வரிசையில், கா வரிசையில், ஞா வரிசையில், சா வரிசையில், கா நெடில் வரிசையில், அடுத்தது பார்த்திங்கன்னா கூ நெடில் வரிசையில், அப்புறம் இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும். கூ இப்போது அதே சமயம் அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் தமிழில் குணசேகர்னு சொல்லலாம், கண்ணன்னு சொல்லலாம், ஞானசேகர்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விதமாக இந்த தமிழ் எழுத்து ஒலி அலைகள் ப்ரொனவுன்சியேஷன் முதல் ஒலி அலைகள் இந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஆங்கில எழுத்துக்களாக இருக்குது. முதல் எழுத்துக்கள் எப்படி அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ KQ வரிசையில், அதாவது KQ குமார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி KQ. அடுத்தது KA, KO, GN, GH, CH, SA, SH. இந்த எழுத்துக்கள் தான் முதல்ல வர வேண்டிய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் தான், அதாவது டபுள் எழுத்துக்களாக சொன்னது இப்படி தான் வரணும். இதெல்லாம் பொதுவாக ப்ரொனவுன்சியேஷன் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்துக்களில் வந்தால் பெயர் வச்சா நல்லாயிருக்கும். இது அந்த காலத்துலேயே நம்ம முனிவர்கள் எல்லாரும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். இருந்தாலும் கூட இந்த பேர் அவரவர்கள் பெயர்கள் அவரவர்களுக்கு காயத்ரி மந்திரமாகும். அந்த வரிசையில் நம்ம பேர் வைக்கும்போது முதல்ல அந்த ஜாதகத்தை வேத ஜோதிடத்தில் மிக துல்லியமாக கணிக்கணும். மிக துல்லியமாக கணித்து அதில் எந்த கிரகங்கள் எந்தெந்த பலத்தில் இருக்குது, எப்படிப்பட்ட பலத்தில் இருக்குது, என்ன சாரத்தில் இருக்குது, எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்குது, அடுத்தது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் எந்த துறையை நோக்கி அந்த குழந்தை படித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும், அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தையுடைய பேர் நாம் அமைக்கும்போது அந்த பேர் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய தாய் தந்தை மற்றும் உறவினர்கள், மாமன் வகை எல்லாருக்கும் நல்ல முறையில் அமைகிற மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பேர் வைக்கணும். அப்போது ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ப்ரொனவுன்சியேஷன் கண்டிப்பாக தேவை. இருந்தாலும் கூட இந்த கிரகநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேத ஜோதிடத்துலையும் சரி, KP ஸ்டில்லர் அஸ்ட்ராலஜிலையும் சரி, ரொம்ப துல்லியமாக கணித்து அதில் பெயர் எண், விதி எண், ஹீப்ரு பிரமிடு எண், சக்தி சூட்சம எண், இந்த மாதிரி பல வகையான ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பேரை நல்ல முறையாக அந்த குழந்தைய வைக்கணும். ஏன்னா பேர் தான் ரொம்ப முக்கியம். பேர் தான் அவங்களுடைய வளர்ச்சி, வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது பெயர்னால தான். இந்த பெயரியல் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பேர் வச்சுருக்கேன். பேர் வச்சவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் ரொம்ப துல்லியமாக கணித்து பார்த்து வைக்கிறது தான். ஒரு கிரக நிலை ரொம்ப சூப்பராக இருக்கணும். உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையுடைய சஷ்டாஸ்தவ பேர் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அது தவிர அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. பேர் வெறும் நியூமராலஜி எண்களை மட்டும், ABCD எண்களை மட்டும் டோட்டல் பண்ணி அதில் வர்ற பெயர் எண் மட்டும் வைக்கக்கூடாது. 6 நம்பர் நல்லாயிருக்கும், 5 நம்பர் நல்லாயிருக்கும், 1 நம்பர் நல்லாயிருக்கும், நல்லா வைக்கக்கூடாது. முதல்ல ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக கணித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான பெயர்களை வைக்கணும். உதாரணமாக அதிர்ஷ்ட பெயர்கள், ஒரு கிரக பலம் பெற்றதுன்னா அந்த கிரக பலத்தை நோக்கிய பெயர்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் அற்புதமான திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப பார்த்து கவனமாக பேர் வைக்கும்போது ரொம்ப சூப்பர். ஏன்னா ஒரு தடவை தான் பேர் வைக்க போகிறோம், திரும்ப வைக்க போகிறதில்ல. இந்த ஒரு தடவை வைக்கிற பேர் காலம் பூரா அவங்களுடைய ஆயுள் முழுக்க ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கணும். ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சும்மா நீங்களாகவே சுய வைத்தியம் பார்க்குற மாதிரி இந்த நம்பரில் இருந்தால் போதும், இந்த ABCD இருந்தால் போதும்னு சொல்லி வச்சிடாதீங்க. அந்த ஜாதகத்தை முழுமையாக கணித்து தான் வைக்கணும். நிறைய நியூமாலஜி ஜோதிடர்கள் இருக்காங்க, வெறும் பெயர்களை மட்டும் பார்த்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி இல்லை. ஹீப்ரு பிரமிடுங்கிறதும் அந்த பெயருடைய ஹீப்ரு பிரமிடு எண்ணு, சக்தி சூட்சம எண்ணு, முப்பரிமாண எண், இதை கரெக்டாக கணித்து அந்த பேர் வச்சு அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சா ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். ஆக நீங்கள் உங்கள் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, இல்லை வேறு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்கள் குழந்தை பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், மிகச்சரியாக பிறந்த இடம். அந்த பிறந்த இடங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்தது இல்லை வீட்டில் பிறந்தது அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது தாய் தந்தையுடைய பெயர், இதை வந்து எனக்கு அனுப்புங்க. அழகான அற்புதமான பெயர்கள், ஆயிரக்கணக்கான பெயர்கள் தரேன். அதில் ரொம்ப சூப்பரான பேர் நான் உங்களுக்கு தரேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.